ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாம் சிக்கி ஹோம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம லேடிஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரியான ஒரு மோட்டிவேஷ்னல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தீங்க, ஒரு பாய் பேபி இருக்கிறாங்க, பட் வேலைக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன், ஆனால் அடுத்து வாழ்க்கையில் என்ன ஸ்டெப் எடுத்து வைக்கிறது அப்படிங்கிறதே தெரியல அப்படின்னு. ஆனால் குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு வேறு யாரும் இல்லை, அதனால் குழந்தையும் பார்த்துக்க வேண்டியிருக்கு. எப்படி வேலைக்கு போகிறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நம்ம என்ன நினச்சிக்கணும் அப்படின்னா, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. விதைக்கிறதுக்கு ஒரு காலம் உண்டுன்னா அதை அறுவடை செய்கிறதுக்கு ஒரு காலம் உண்டு. மழை பெய்யறதுக்கு ஒரு காலம் உண்டு, அழுறதுக்கு ஒரு காலம் உண்டு, சிரிக்கிறதுக்கு ஒரு காலம் உண்டு, கஷ்டப்படுறதுக்கு ஒரு காலம் இருக்குது அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு சந்தோஷத்தை பார்க்குறதுக்கும் ஒரு காலம் உண்டு. அப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் இருக்கிற மாதிரி பொறுமையாக இருக்கிறதுக்கும் ஒரு காலம் உண்டு. இது நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டிய காலம். இப்போ ஒரு பேபி இருக்கிறாங்கன்னா அவங்கள பார்த்துக்கிறதுக்கு ஒரு நம்பிக்கையான ஆள் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட விட்டுட்டு நம்ம வேலைக்கு போகலாம். ஆனால் அப்படி யாருமே இல்லை அப்படின்னா நம்ம தான் உட்காந்து கவனித்து பார்க்கணும். கொஞ்சம் வளர்கிற வரைக்குமே அப்படி தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒரு சிஸ்டர் 6 மாதத்தில் குழந்தைய மாமியார்கிட்ட விட்டுட்டு வேலைக்கு போயிட்டாங்க. ஆனால் அவங்க மாமியார் அந்த குழந்தைய நல்ல கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கிட்டாங்க. மாமியார் மாமனார் 2 பேருமே இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தை வளர்கிறதுக்கான சூழ்நிலை அந்த வீட்டில் நல்லாவே இருந்தது. அந்த வீட்டில் ஒரு குட்டி பப்பி இருக்கும் அப்படின்னு நல்ல என்டர்டெயின்மெண்ட்டோடு தான் அந்த குழந்தை வளர்ந்தது. கிட்டத்தட்ட 5 வயசு வரைக்கும் அந்த வீட்டில் தான் அது வளர்ந்ததுன்னா பார்த்துக்கோங்களேன். அவங்க அம்மாவும் அப்பாவும் இந்த மாதிரி லீவுக்கு தான் வருவாங்க, 2 நாள் 3 நாள் நின்றுட்டு மறுபடியும் போயிடுவாங்க. இப்போ 5 வயசுக்கு அப்புறம் அவங்க கூடவே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஏன்னா அது ஸ்கூலுக்கு போகுது, அதனால் இனிமேல் அந்த குழந்தைய தனியாக கேர் பண்ணி பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி இல்லை. இப்படி ஒவ்வொருத்தரோட சூழ்நிலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இப்போ நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படின்னா அவங்க ஸ்கூலுக்கு போகிற வரைக்குமே நம்ம தான் கவனித்து பார்த்துக்கணும். இப்போ ஸ்கூல் போயிட்டாங்க அப்படின்னா நம்ம ஃப்ரீ ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம வேலைக்கு போகிறத பற்றி யோசிக்கலாம். இல்லை வீட்டில் அந்த குழந்தைய பார்த்துக்கிட்டே நம்ம வீட்டில் இருந்தே ஏதாவது வேலை பார்க்க முடியுமா அப்படின்னா அதுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதில் குழந்தைய கையோடு தூக்கிட்டு வேலைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வீட்டு வேலையும் பார்த்துட்டு 24 மணி நேரமும் குழந்தையோடு சேர்ந்தே இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் அது கொஞ்சம் நெருக்கடி கஷ்டமாக இருக்கும். வேலை செய்கிற இடங்கள்லையும் இதை அலோவ் பண்ண மாட்டாங்க. சில இடங்களில் வேலையை பார்த்துட்டு குழந்தையும் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுருப்பாங்க. அந்த மாதிரி வாய்ப்புகள் கிடைச்சிது அப்படின்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. மொத்தத்தில் இது கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டிய நேரம். கொஞ்சம் காலம் பொறுமையாக இருந்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் எல்லா சூழ்நிலையும் மாறிடும். நீங்கள் நினைக்கிற மாதிரி அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறதுக்கான வழியுமே உங்களுக்கு கிடைக்கும். நிறைய நேரங்களில் நம்ம இருக்கிற சூழ்நிலை இதுதான் நிலைமை அப்படிங்கிறத நம்ம ஒத்துக்கிட்டு அதை கொஞ்சம் ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு தெளிவு நமக்கு கிடைச்சிரும். ஆனால் இருக்கிற நிலைமையை ஏற்றுக்க முடியாமலே இருக்கிறதுனாலே ரொம்ப குழப்பமாக இருக்கும். இன்னொரு சிஸ்டர் சொல்லியிருந்தீங்க, தனிமையாக இருக்கிறதுனால அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு. தனியாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். அதுலேயும் ரிலேட்டிவ்ஸ்லாம் ஒரு இடத்துல இருப்பாங்க, நம்ம இன்னொரு இடத்துல சம்மந்தமே இல்லாமல் ஒரு இடத்துல நம்ம தனியாக இருப்போம். அது நினச்சி பார்க்கும்போது கொஞ்சம் கவலையாக தான் இருக்கும். எனக்குமே சில நேரங்கள் அப்படி இருக்கும். அந்த டைமில் என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்கிறா, அவளை தான் நான் நினச்சிப்பேன். என்னோடய ஃப்ரெண்டு துபாயில் இருக்கிறா. அவளுக்கு 2 குட்டி பசங்க. அந்த 2 குட்டி பசங்களையும் வச்சுட்டு அவள் துபாயில் அவ்வளோ தூரத்தில் இருக்கிறா. நம்ம இங்கே தானே இருக்கோம், நம்ம போகிறதுக்கு ஒரு நாள் வரதுக்கு ஒரு நாள் அவ்வளோதான். அவள் அவ்வளோ தூரத்தில் இருந்து அவளுக்கு எவ்வளோ சிரமமாக இருக்கும் அப்படின்னு அவளை நினச்சி பார்க்கும்போது என்னோட கஷ்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியும். நம்பிக்கையான ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் நம்ம கூட பிறந்தவங்க, அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி அம்மா, இந்த மாதிரி அவங்கக்கிட்ட டெய்லி பேசி பழகிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நமக்கு அந்த தனிமையெல்லாம் போகும். இது தவிர நமக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணும்போது மனசுக்கு கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்கும். எப்போவும் வீட்டிலே இருக்கிறாம வெளியே போயிட்டு வாங்க. வாரத்துக்கு ஒரு தடவையாவது வெளியே போயிட்டு வெளியே சும்மாவாவது சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வாங்க. வெளியே போய் நிறைய மனிதர்களை பார்க்கும்போதே நமக்கு அந்த தனிமை அப்படிங்கிற ஃபீல் போயிடும். அவங்கக்கிட்ட நம்ம பேச போகிறது கிடையாது. சும்மா ரோட்டில் நிறைய பேர் நடந்து போயிட்டு இருப்பாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையாக நடந்து போயிட்டுருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு இவ்வளோ ஃபீல் ஆகாது. ஸ்கூலில் படித்தவங்களோட தோழிகள் இருந்தாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட பேசலாம். ஏன்னா ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸை மாதிரி ஒரு நம்பிக்கையான ஃப்ரெண்ட்ஸ் இருக்க முடியாது. அவங்கக்கிட்ட ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக நமக்கு இருக்கும். சின்ன வயசுலேருந்து நம்மளை பார்த்து வளர்ந்ததுனால நமக்கு ரொம்ப நம்பிக்கையானவங்களாக இருப்பாங்க. நம்ம பேசுகிற எதையும் அவங்க தப்பாக நினைக்க போகிறதில்ல. அந்த மாதிரி கொஞ்சம் பேசுகிறதுக்கு வெளியே வந்துட்டிங்க அப்படின்னா இந்த தனிமையிலேருந்து கொஞ்சம் வெளியே வந்துடலாம். அடுத்து நான் டிவியிலே ஒரு ப்ரோக்ராம் பார்த்தேன். வேலைக்கு போக சொல்கிற மாமியார், அதுக்கப்புறம் வேலைக்கு போகலை நாங்கள் வீட்டில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய மருமகள்கள் மகள்கள். வேலைக்கு போகிறது போகாமல் இருக்கிறது இது அவங்களோட சொந்த விருப்பம், அந்த வீட்டில் இருக்கிறவங்களோட விருப்பம். இதில் இன்னொருத்தவங்க சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஏன் வேலைக்கு போக விருப்பம் இல்லை அப்படிங்கிறதுக்கு நிறைய காரணம் சொன்னாங்க. வீட்லேயே ஏகப்பட்ட வேலை இருக்குது, இதில் வேலைக்கு வேறு போயிட்டு திரும்ப வீட்டு வேலையெல்லாம் செய்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி. பொறுப்பு அப்படின்னா லேடிஸ்க்கு டபுள் பொறுப்பு இருக்குது. வீட்டு பொறுப்பு மொத்தமாகவே இருக்குது, இதில் வெளியே வேலைக்கு போய் அந்த பொறுப்புகளும் சேர்ந்து வரும். இப்படி நிறைய காரணங்கள் சொன்னாலும் வேலைக்கு போகிறதுனால என்னென்ன நன்மைகள்லாம் இருக்குது அப்படின்னு அதை ஒரு லிஸ்ட்டு போட ஆரம்பிச்சதுக்கப்புறம் இந்த பக்கம் இருக்கிறவங்களே கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ஒரு பெண் வேலைக்கு போய் சம்பளம் அப்படின்னு கையில் வாங்கும்போது அவங்களோட தன்னம்பிக்கை 10 மடங்கு அதிகமாயிரும். ஒரு பெரிய ப்ராப்ளமே அவங்களுக்கு சின்ன ப்ராப்ளம் மாதிரி தெரியும். சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அவங்க கண்டுக்கவே மாட்டாங்க. இந்த மாதிரி வேலைக்கு போகிறதுனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்க தான் செய்யுது.
ஆனால் அதே சமயம் வீட்டு சுமையெல்லாம் ஒரு பெண்ணு மேலே தூக்கி வச்சு கட்டாயம் நீ வேலைக்கு தான் போய் ஆகணும் அந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப தப்பு. இப்போ வேலைக்கு போய் அந்த சேலரி வாங்கி அது ஒரு சேவிங்ஸாக பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா அப்போது அந்த ஃபேமிலிக்கு அது ஒரு நல்ல முன்னேற்றமாக இருக்கும். இதை பற்றி இன்னொருத்தவங்க சொல்லவே முடியாது. அவங்கவுங்க இருக்கிற சூழ்நிலை அவங்கவுங்களுக்கு தான் தெரியும். அதனால் இது எல்லாமே ஒவ்வொருத்தரோட சொந்த முடிவு, அவ்வளவுதான். அதனால் எப்போவுமே விதைக்கிறதுக்கு ஒரு காலம் உண்டுன்னா அறுக்கிறதுக்கு ஒரு காலம் உண்டு, அழுறதுக்கு ஒரு காலம் உண்டுன்னா சிரிக்கிறதுக்கும் ஒரு காலம் உண்டு. அவ்வளவுதான். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.